Okay, so we'll start up with the last portion, uh, effects of negative feedback. So effects of negative feedback பத்தி லாஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த பர்டிகுலர் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து ஃபீட்பேக் டோபாலஜிஸ், அதாவது பேசிக் ஃபீட்பேக் டோபாலஜிஸ் எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஃபீட்பேக் டோபாலஜினா என்ன, ஃபீட்பேக் நெட்வொர்க்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீப்பாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது இன்க்ரீஸ் ஆஃப் இன்புட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், அவுட்புட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இன்புட் இம்பீடன்ஸ் அவுட்புட் இம்பீடன்ஸில் என்ன அளவுக்கு உங்களுக்கு சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ டுடேஸ் கிளாஸ் வில் கோ வித் த பேசிக் ஃபீட்பேக் டோபாலஜிஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சாம்பிளிங்காக இருக்கட்டும், இல்லை வோல்டேஜ் சாம்பிளிங்காக இருக்கட்டும், இல்லை கரண்ட் சாம்பிளிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளுடைய மிக்சிங், அதாவது சீரிஸ் டைப் மிக்சிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஷண்ட் டைப் மிக்சிங்காக இருக்கட்டும், நம்மளுடைய ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர்ஸை வந்து 4 டைப்ஸை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இட் இஸ் வோல்டேஜ் சீரிஸ் ஃபீட்பேக். ஓகே, ஸோ வோல்டேஜ் சீரிஸ் ஃபீட்பேக்கு, கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக்கு, கரண்ட் ஷண்ட் ஃபீட்பேக்கு, வோல்டேஜ் ஷண்ட் ஃபீட்பேக். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் ஃபீட்பேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ வோல்டேஜ் சீரிஸ் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த வோல்டேஜ் சீரிஸ். ஓகே, அப்போ பார்க்கும்போது அந்த செகண்ட்ல இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சீரிஸ் வோல்டேஜ் வந்து அது வந்து ஷண்ட், சரியா? அதே மாதிரி கரண்ட் சீரிஸ் அப்படின்னு இருக்கும்போது சீரிஸ் செகண்ட் வந்து சீரிஸ், முன்னால இருக்கிறது வந்து கரண்ட் வந்தாலே அது வந்து சீரிஸ், சரிங்களா? அப்புறம் கரண்ட் ஷண்ட்னு பார்க்கும்போது யூ ஸ்டார்ட் வித் ஷண்ட் கரண்ட் வந்து சீரிஸ், ஸோ ஷண்ட் சீரிஸ் ஃபீட்பேக். வோல்டேஜ் ஷண்ட், அப்போ செகண்ட் வந்து ஷண்ட், ஸோ ஷண்ட் வோல்டேஜ்ங்கிறது ஷண்ட், ஸோ ஷண்ட் ஃபீட்பேக். ஸோ நம்மளுடைய ஃபீட்பேக் வந்து 4 டைப்ஸ்: வோல்டேஜ் சீரிஸ் ஆர் சீரிஸ் ஷண்ட், கரண்ட் சீரிஸ் ஆர் சீரிஸ், கரண்ட் ஷண்ட் ஆர் ஷண்ட் சீரிஸ், வோல்டேஜ் ஷண்ட் ஆர் ஷண்ட். ஓகே, இதுதான் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் அப்படிங்கிறது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத பார்க்கும்போது வோல்டேஜ் சீரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் வோல்டேஜ் அப்படிங்கிற வந்து இட் இஸ் த டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங். ஸோ சீரிஸ் ஃபீட்பேக் அப்படிங்கிற வந்து இட் இஸ் த டைப் ஆஃப் மிக்சிங். ஓகே, ஸோ வோல்டேஜ் அப்படிங்கிற வந்து சாம்பிளிங்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஷண்ட் டைப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், இல்லை வந்து நோடல் டைப்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து நம்ம வந்து லூப் டைப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி சீரீஸ் டைப் ஆஃப் மிக்சிங் அப்படிங்கிற வந்து அதுதான் செகண்ட் டைப் அப்படிங்கிற வந்து சீரீஸ், அது வந்து சீரீஸ் மிக்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், சரியா? அதே மாதிரி நம்ம வோல்டேஜ் சீரீஸ்க்கு வந்து இன்னொரு நேம் வந்து சீரீஸ் ஷண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுல வந்து அப்படியே ஆப்போசிட்டா வரும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிக்சிங் வரும், செகண்ட் வந்து டைப் ஆஃப் சாம்பிளிங் வரும். ஸோ சீரீஸ் அப்படிங்கிற வந்து மிக்சிங், சாம்பிளிங் அப்படிங்கிற வந்து ஷண்ட் அப்படிங்கிறது வந்து வரும், சரியா? அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய வோல்டேஜ் சீரீஸ் டைப்பு, ஐ மீன் வோல்டேஜ் சீரீஸ் ஃபீட்பேக்கு, இல்லைன்னா வந்து சீரீஸ் ஷண்ட் ஃபீட்பேக். ஸோ இதுல வந்து இந்த சீரீஸ் ஷண்ட் அப்படின்னு நம்ம இன்னொரு நேம் சொல்லலாம், வோல்டேஜ் சீரீஸ் இல்லை சீரீஸ் ஷண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதுல வந்து சீரீஸ் கனெக்ஷன் அட் த இன்புட் அண்ட் பேரலல் ஆர் ஷண்ட் கனெக்ஷன் அட் த அவுட்புட். ஸோ சீரீஸ் ஷண்ட்னு பார்க்கும்போது சீரீஸ் அட் இன்புட், ஷண்ட் அட் த அவுட்புட். ஓகே, ஸோ அதனால தான் அதை வந்து சீரீஸ் ஷண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதனுடைய கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது நம்மளுடைய கெயின் அப்படின்னு உங்களுக்கு ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரியும், அவுட்புட் வோல்டேஜ் பை இன்புட் வோல்டேஜ். ஸோ வி நாட் பை விஐ அப்படின்னு வரும், சரியா? ஸோ வி நாட் அப்படிங்கிற வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இட் இஸ் ஏ இன்டூ விஐ. ஸோ யூ கேன் சே தட் த அவுட்புட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லணும், சரியா? ஸோ பேசிக் ஆம்பிளிஃபையர் வந்து இதில் வந்து வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர், அதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கு. ஸோ we have the source voltage. சோர்ஸ் வோல்டேஜ்ல இருந்து உங்களுக்கு சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ தட் இஸ் கனெக்டட் டு த பேசிக் வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர் ஏ. அதுல இருந்து உங்களுக்கு வந்து அந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கனெக்ட் ஆயிருக்கு. எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் டு த ஃபீட்பேக் நெட்வொர்க் பீட்டா. அதுல இருந்து உங்களுக்கு ஃபீட்பேக் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி போகுது. அப்புறம் உங்களுக்கு அந்த பேசிக் வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர் வழியா பாஸ் ஆகி உங்களுக்கு வந்து அந்த அவுட்புட் வோல்டேஜ்ங்கிற வந்து லோடுக்கு அக்ராஸா நீங்க வந்து மெஷர் பண்றீங்க. இதான் வந்து வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர் வித் வோல்டேஜ் சீரீஸ் ஃபீட்பேக். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக்கு இன்னொரு நேம் அப்படிங்கிறது வந்து சீரிஸ் ஃபீட்பேக்கு. ஸோ சீரிஸ் வந்து இன்புட்ல இருக்கும், சீரிஸ் வந்து அவுட்புட்ல இருக்கும், சரியா? ஸோ அதுதான் வந்து இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஎஸ் அப்படிங்கிற வந்து சோர்ஸ் வோல்டேஜ், அதுல இருந்து சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர் வந்து டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஆம்பிளிஃபையர், பேசிக் ஆம்பிளிஃபையர் கிடையாது,
I mean voltage amplifier கிடையாது, it is a trans conductance amplifier. Okay, right? So trans conductance amplifier னு கொடுத்திருக்கோம். அங்க இருந்து உங்களுக்கு வந்து அந்த load resistance போகுது. ஸோ இங்கே இருந்து உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் டு த ஃபீட்பேக் நெட்வொர்க் பீட்டா. ஸோ நம்மளுடைய VF, அதாவது ஃபார்வர்ட் வோல்டேஜ் would be equal to beta into I naught. Okay, that is fed back to the basic transconductance amplifier. Okay, so here you measure the output current I naught. இது வந்து load resistance RL. சரியா? So this is the transconductance amplifier with the current series feedback. So A, the கெயின் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த இதுல நம்ம பார்க்கும்போது நமக்கு அவுட்புட் கரண்ட்ங்கிறது இருக்கு, இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கு. சரியா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் பை விஐ. ஸோ ஐ நாட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ விஐ. ஓகே, ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளுடைய அவுட்புட் கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இன்புட் வோல்டேஜ். ஓகே, ஸோ அதனால தான் நமக்கு வந்து இன்புட் சைடில் வோல்டேஜ் இருக்கு, அவுட்புட் சைடில் கரண்ட் இருக்குங்கிறதுனால நம்ம வந்து டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறது வந்து சொல்லுவோம். சரியா? தேர்ட் வந்து கரண்ட் ஷண்ட் ஃபீட்பேக். கரண்ட் ஷண்ட் ஃபீட்பேக் ஆர் மேபி ஷண்ட் சீரிஸ் ஃபீட்பேக். ஜஸ்ட் தேர்ட் வந்து கரண்ட் ஷண்ட் ஃபீட்பேக். ஸோ ஷண்ட் சீரிஸ் ஃபீட்பேக். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து கரண்ட் ஆம்பிளிஃபையர். ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்து வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணல, கரண்ட் ஆம்பிளிஃபையர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஷண்ட் சீரிஸ் ஃபீட்பேக்ங்கிறது இன்னொரு நேம். ஷண்ட் வந்து இன்புட், சீரிஸ் வந்து அவுட்புட். சரியா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு சோர்ஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு IS. அதில் இருந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ், சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக இருக்கு. ஓகே, அதுதான் வந்து RS. அதில் இருந்து உங்களுக்கு இந்த பேசிக் கரண்ட் ஆம்பிளிஃபையருக்கு போகுது. ஓகே, அண்ட் தென் தட் இஸ் பீங் கனெக்டட் டு த லோட் ரெசிஸ்டன்ஸ் RF. ஓகே, ஸோ இதில் இருந்து உங்களுக்கு ஃபீட்பேக் நெட்வொர்க் வழியாக போகி உங்களுக்கு வந்து அந்த IFங்கிறது வந்து ஃபார்வர்ட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்டூ I நாட். ஓகே, so this you have to be a current amplifier with current shunt feedback. So இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஷண்ட் கனெக்ஷன் வந்து இன்புட் சைட்ல இருக்கு, சீரிஸ் கனெக்ஷன் வந்து அவுட்புட் சைட்ல இருக்கு. சரியா? ரைட். ஸோ இதை வந்து கரண்ட் ஷண்ட் ஃபீட்பேக்னு சொல்லுவோம். ரெண்டு சைட்லயும் உங்களுக்கு வந்து அந்த கரண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளுடைய கெயின் இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் பை ஐஐ, அதாவது அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை இன்புட் கரண்ட். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஐஐ. ஓகே, ஸோ ஐ நாட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஐஐ. ஸோ அவுட்புட் கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இன்புட் கரண்ட். ஓகே, ஸோ பேசிக் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறது வந்து கரண்ட் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வோல்டேஜ் ஷண்ட் ஃபீட்பேக், இல்லைன்னா வந்து இதுக்கு வந்து ஷண்ட் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷண்ட் ஃபீட்பேக் அப்படிங்கிற வந்து ஷண்ட் கனெக்ஷன் எடுத்த இன்புட், ஷண்ட் கனெக்ஷன் அட் த அவுட்புட். ஓகே, ஸோ இதில் நம்ம பார்க்குறது வந்து வோல்டேஜ் ஷண்ட் ஃபீட்பேக். ஸோ வோல்டேஜ் ஷண்ட் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்புட் சைட் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து ஷண்ட் கனெக்ஷன், அவுட்புட் சைடில் உங்களுக்கு ஷண்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறதுனால ஒரு சைடில் உங்களுக்கு வந்து you have the output voltage V0, இந்த சைடுல உங்களுக்கு இன்புட் கரண்ட்ங்கிறது வந்து II. ஓகே, ஸோ கரண்ட் இங்க இருக்கு, அவுட்புட்ல வந்து வோல்டேஜ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ V0 by II அப்படிங்கிறது தான் வந்து கெயின் ஆஃப் ஆம்பிளிஃபையர். ஸோ V0 is equal to A into II. ஸோ வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இன்புட் கரண்ட். ஓகே, ஸோ அதனால இதுக்கு இந்த ஆம்பிளிஃபையர் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா பேசிக் டிரான்சிஸ்டன்ஸ் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். ஓகே, so source current IS, அதாவது IIA, that is connected in parallel with the RS. சரியா? இதுல உங்களுக்கு இன்புட் கரண்ட் II அப்படின்னு சொல்லி போகுது, அதுல இருந்து உங்களுக்கு பேசிக் டிரான்சிஸ்டன்ஸ் ஆம்பிளிஃபையர் போகுது. ஓகே, that is connected to the load resistance RL. அதுல இருந்து உங்களுக்கு ஃபீட்பேக் நெட்வொர்க் வழியா போய் உங்களுக்கு வந்து அந்த ஃபார்வர்ட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்டூ V0. ஓகே, ஏன்னா வந்து இன்புட் கரண்ட், அவுட்புட் வந்து வோல்டேஜ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர் வந்து பேசிக் டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆம்பிளிஃபையர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டோபாலஜிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து
எஃபெக்ட் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்மளுடைய நெகட்டிவ் ஃபீட்பேக்னால நம்மளுடைய இன்புட் ரெசிஸ்டன்ஸும் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸும் எந்த அளவுக்கு மாறுது அப்படிங்கறத வந்து பார்ப்போம். ஸோ இந்த கேஸ் ஆஃப் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணும்போது, ஓகே, அந்த இன்புட்ல அப்ளை பண்ணும்போது when it is connected in series with the applied voltage, input resistance வந்து கண்டிப்பா there is increase. ஓகே, input resistance கண்டிப்பா கூடும். எப்போ கூடும்? நம்மளுடைய நெகட்டிவ் ஃபீட்பேக் சிக்னல் வந்து it is fed back to the input in series with the applied voltage. ஸோ நம்மளுடைய இன்புட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது கூடும். அண்ட் ஃபீட்பேக் வோல்டேஜ் வந்து அதாவது நம்மளுடைய Vf when it opposes the source voltage Vs, நம்மளுடைய இன்புட் கரண்ட் வந்து it would be very less. ஓகே, எதனால அது லெஸ் அப்படின்னா as if when the feedback voltage were absent. ஓகே, ஸோ நம்மளுடைய இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வித் ஃபீட்பேக் அப்படின்னு பார்க்கும்போது it is source voltage to the input current, so Vs by Ii is greater than the input resistance without feedback. So Rif is greater than Ri, for which Rif is equal to Vs by Ii. So Rif is equal to Ri into 1 plus beta A. அது நமக்கு அந்த ஈக்குவேஷன் நல்லாவே தெரியும். So it is Ri into 1 plus beta A ங்கிறது வந்து D. Okay. So when the negative feedback is fed back to the input in shunt, அதுல வந்து உங்களுக்கு சீரிஸ், இதுல வந்து ஷண்ட். ஷண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையும். ஏன் குறையுது அப்படின்னா நம்மளுடைய சோர்ஸ் கரண்ட் Is is equal to Ii plus the feedback current If. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இன்புட் கரண்ட் Ii வந்து உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபீட்பேக் கரண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ நம்மளுடைய Rifங்கிறது வந்து Vi by Is. ஓகே, ஸோ Vi வந்து Ii into Ri divided by Is. ஓகே, ஸோ அதோடைய ஃபேக்டர் வந்து உங்களுக்கு வந்து குறையும். ஓகே, ஸோ அதனால தான் நம்மளுடைய Rif வந்து Ri divided by 1 plus beta A ன்னு உங்களுக்கு வருது. அந்த 1 plus beta A வந்து நம்ம வந்து D ன்னு சொல்லி எடுக்கிறதுனால it is Ri by D. So this is the value for input resistance. Okay, சீரிஸா இருந்தா இன்க்ரீஸ் பண்ணும், ஷண்டா இருந்தா அது வந்து டிக்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது நம்மளுடைய வோல்டேஜ் சாம்பிளிங் tends to decrease the output resistance. So ROF is less than RO. சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது ROF is equal to RO divided by 1 plus beta A. ஓகே, ஸோ அப்போ இந்த இதில் பார்க்கும்போது அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து it tends to decrease. ஓகே, ஸோ அதனால தான் இந்த டிவைட் பை ஃபேக்டர் RO divided by 1 plus beta A. ஓகே, அதே மாதிரி கரண்ட் சாம்பிளிங் நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ROF is equal to RO into 1 plus beta A. ஓகே, ஸோ இது வந்து எஃபெக்ட் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆஃப் த இன்புட் அண்ட் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து வோல்டேஜ் சீரிஸ் ஃபீட்பேக் ஆர் மேபி சீரிஸ் அண்ட் ஃபீட்பேக். ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்ப்போம், கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். உங்களுக்கு நல்லா தெரியும் வோல்டேஜ் சீரிஸ் இல்லைன்னா வந்து சீரிஸ் ஷண்ட்னு பார்க்கும்போது சீரிஸ் அட் இன்புட், ஷண்ட் அட் த அவுட்புட். ஓகே, ஸோ வோல்டேஜ் சீரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இதை பாருங்க, சோர்ஸ் வோல்டேஜ் Vs உங்களுக்கு தட் இஸ் கனெக்டட் இன் பேரலல் வித் Ri. ஓகே, இன்புட் வோல்டேஜ்ங்கிறது இதுதான் Vi, இதில் உங்களுக்கு இன்புட் கரண்ட் ஃப்ளோ ஆகுது Ii. இங்கே உங்களுக்கு வந்து அந்த ஃபீட்பேக் வோல்டேஜ்ங்கிறதுக்கு Vf which is equal to beta into V0. ஓகே, அதில் இருந்து உங்களுக்கு வந்து AV into Vi, ஏன்னா வந்து நம்ம வோல்டேஜ் டைப் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறதுனால AV into Vi that is connected in series with the output resistance R0. ஓகே, அப்போ then it is connected to parallel with Rm. ஓகே, ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து இந்த V0 அவுட்புட் வோல்டேஜ்ங்கிறத மெஷர் பண்ணுறீங்க. ஸோ இந்த செக்ஷன் அப்படிங்கிற வந்து அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வித் ஃபீட்பேக். ஓகே, ஸோ இது வந்து ROF. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ROF டேஷ். ஸோ நம்மளுடைய வோல்டேஜ் சீரிஸ் ஃபீட்பேக் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். we are going to first of all calculate the input resistance. நம்மளுடைய இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வித் ஃபீட்பேக் அதாவது RIF வந்து Vs by Ii. ஸோ நம்மளுடைய KVL கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணும்போது இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இங்கேருந்து இப்போ போகும்போது ஸோ இட் இஸ் ப்ளஸ் Vs. ஓகே, இங்கே போகும்போது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா, ஸோ எல்லாமே வோல்டேஜில் தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுனால இட் இஸ் மைனஸ் Ii இன்டூ Ri. அதே மாதிரி இந்த இடத்துல போகும்போது ப்ளஸ் மைனஸ். ஸோ இப்படி லூப் ஃபார்மேஷனில் போகும்போது இட் இஸ் மைனஸ்
Vf is equal to 0. So negative terms of positive side கொண்டு வரும்போது Vs is equal to IIRI plus Vf. Okay. So IIRI plus Vf வந்து இங்க வந்து beta V0 கொடுத்துருக்கு. So beta V0. Okay. அதே மாதிரி அவுட்புட் வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து V0 is equal to RL, okay, divided by RL plus R0. Okay. So அது வந்து it is voltage divided. Okay, so RL divided by RL plus R naught. So that's probably it's equal to AV into VI. Okay, so AV equal to into VI அப்படிங்கிற வந்து VI வந்து II into RI அப்படின்னு எழுதலாம். Okay, so நம்மளுடைய AV அதாவது voltage gain அப்படிங்கிற வந்து V0 by VI. Okay, so V0 by VI அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய RL, okay, RL by R0 plus RL into AV. Okay, so இந்த this AV க்கும் இந்த A small v க்கும் வந்து there is difference. Okay, so that you should note that. Okay, so இப்போ இந்த equation AV is equal to RL AV divided by R0 by RL அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்திருக்கு. Okay, now in order to calculate the source voltage Vs is equal to IIRI plus beta into V0. Okay, அப்போ அந்த V0 அப்படிங்கிற வந்து என்ன வரும் AV into V VI அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, ஸோ AV into VI அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது AV into II into RI. ஓகே, ஸோ this is II into RI. அப்போ II into RI காமன் எடுக்கலாம். II into RI into 1 plus beta into AV. ஓகே, ஸோ இதில் வந்து VS by II is equal to RI into 1 plus beta AV. ஓகே, ஸோ VS by II அப்படிங்கிற வந்து it is nothing but the input resistance with feedback, அதாவது RIF, which is equal to RI into 1 plus beta into AV. Okay. So input resistance அப்படிங்கிற வந்து it increases by a factor of 1 plus beta AV. Okay. அதே மாதிரி அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி கால்குலேட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய லோட் ரெசிஸ்டன்ஸை வந்து டிஸ்கனெக்ட் பண்றோம். ஓகே, அதாவது இந்த சர்க்யூட்ல லோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கனெக்ட் பண்ணா நம்ம வந்து we can get the output resistance. Okay, so ROF is equal to V by I. So இதுல நம்ம வந்து அப்ளை பண்றோம். ஓகே, ஸோ இது பார்க்கும்போது AV into VI. ஓகே, ஸோ இங்க இருந்து உங்களுக்கு போகும்போது இது வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, அதே மாதிரி இங்க உங்களுக்கு போகும்போது பிளஸ் மைனஸ், பட் இப்படி பார்க்கும்போது கரண்ட் ஃப்ளோ ஆப்போசிட்டா இருக்கிறதுனால இட் இஸ் பிளஸ் I into R0 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருது. அதான் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் மைனஸ் V. ஓகே, ஸோ மைனஸ் V இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால தான் உங்களுடைய ஈக்குவேஷன் வந்து AV into VI plus I into R0 minus V equal to 0. ஓகே, ஸோ இதில் இருந்து நம்ம I ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதா இருந்தால் AV VI plus I R0 is equal to V அப்படின்னு சொல்லி வரும். ஸோ I is equal to V minus AV VI divided by R0 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நம்மளுடைய இன்புட் வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் மைனஸ் விஎஃப், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பீட்டா இன்டூ வி. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷனை அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதா இருந்தால் ஐ இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் ஏவி இன்டூ விஐ வந்து மைனஸ் பீட்டா வி, அதோ அந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ்னால ப்ளஸ் ஏவி இன்டூ பீட்டா வி டிவைடட் பை ஆர் நாட். ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ 1 plus AV beta divided by R naught. Okay, so V by I is equal to R naught divided by 1 plus beta AV. Okay, so அப்படி பார்க்கும்போது V by I அப்படிங்கிறது தான் வந்து output resistance with feedback. So ROF is equal to R naught divided by 1 plus beta AV. Okay, so RIF அப்படிங்கிறது வந்து RI into 1 plus beta AV. ROF is equal to RO divided by 1 plus beta AV. Okay. The output resistance அப்படிங்கிற வந்து it decreases by a factor of 1 plus beta AV அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து அந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. அதாவது லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ண பிறகு ROF எப்படி மெஷர் பண்றாங்கிறத பார்த்துருக்காங்க. this is ROF, இது வந்து ROF dash. சரியா? ஸோ இதில் ROFங்கிறது கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ROF dash எப்படி கால்குலேட் பண்றோங்கிறத பார்ப்போம். ஸோ ROF dash is equal to ROF parallel RL.
அதாவது இந்த ROF parallel RLங்கிறது இதுதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் ROF dash. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம கொண்டு வரும்போது ROF parallel RLங்கிறது வந்து ROF into RL divided by ROF plus RL. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ROFங்கிறது என்னது? RO divided by 1 plus beta AV நம்ம முன்னால நம்ம கொண்டு வந்திருக்கோம் into RLன்னு வரும் divided by ROF plus RL. ஸோ ROF பதிலா RO divided by 1 plus beta AV plus RL. ஓகே, ஸோ இந்த நியூமரேட்டர்ல பார்க்கும்போது RO into RLன்னு வருது. டினாமினேட்டர்ல வந்து 1 plus beta AV அதை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் எல்சியம் எடுப்போம், இங்கே உங்களுக்கு அந்த வந்து அந்த ஃபேக்டரை கேன்சல் பண்ணலாம். ஸோ டினாமினேட்டர்ல என்ன வரும்னா RO plus RL into 1 plus beta AV அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஸோ RO RL divided by RO plus மல்டிப்ளை பண்ணும்போது உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது plus RL plus beta AV into RL அப்படின்னு சொல்லி வரும். ஸோ dividing the numerator and denominator by RO plus RL அப்படின்னு சொல்லி வரும்போது RO RL divided by RO plus RL, இங்க வந்து இந்த ஃபேக்டர் divided by RO plus RL வந்து 1ன்னு வரும், plus beta AV RL divided by RO plus RL அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த ஃபேக்டரை நம்ம வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்றோம் அப்படின்னா ROF dash is equal to இந்த RO RL divided by RO plus RLன்னு இருக்குல்ல, அதை வந்து RO dash எடுக்கிறோம், divided by 1 plus beta into AVRL divided by RO plus Rன்னு இருக்குல்ல, அதை வந்து A capital V ன்னு எடுக்கிறோம். ஓகே, ஸோ இந்த A capital Vங்கிறது என்னது? AVRL divided by RO plus RL இந்த ஃபேக்டர். சரியா? ரைட். அதே மாதிரி RO டேஷ்ங்கிறது என்னது? RO RL divided by RO plus RL. அதான் இங்க ரெண்டுமே போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக் மேபி சீரிஸ் ஃபீட்பேக் பற்றி நம்ம பார்ப்போம். சீரிஸ் ஃபீட்பேக்னாலே உங்களுக்கு தெரியும், இன்புட் வந்து சீரிஸ், அவுட்புட் உங்களுக்கு வந்து சீரிஸ். ஓகே, ஸோ கரண்ட் சீரிஸ் இந்த டோபாலஜிக்கு போகுது. ஸோ கரண்ட் சீரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது தெவெனின்ஸ் மாடல் இன்புட் சைடில் இருக்கும், நார்டன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் அவுட்புட் சைடில் உங்களுக்கு வந்து இருக்கும். சரி, ஸோ இது வந்து டயக்ராம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹேவ் த சோர்ஸ் வோல்டேஜ் VS, அதில் இருந்து உங்களுக்கு இன்புட் கரண்ட் அப்படின்னு சொல்லி போகுது II. That is connected in parallel with the input resistance RI. So இதில் உங்களுக்கு வந்து input voltage மெஷர் பண்ணுறோம். So VF is equal to beta into I0. Okay, so VF is equal to beta into I0. Okay, that is connected in parallel. Okay, so GM into VI. Okay, so அதில் இருந்து உங்களுக்கு வந்து R0 அப்படின்னு சொல்லி போகுது, RI அப்படின்னு சொல்லி போகுது. Okay, here you measure the output current I0. Okay, அதில் current flow I வந்து ஆப்போசிட்டாக உங்களுக்கு இருக்குது. Okay, so VF is equal to beta into I0. ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வித் ஃபீட்பேக்குங்கிற மெஷர் பண்ணுறீங்க. இட் இஸ் VS by I. ஸோ இதில் டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஆம்பிளிஃபையர் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால நம்மளோட இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வித் ஃபீட்பேக்குங்கிற வந்து RIF is equal to VS by II. ஸோ நம்மளுடைய இன்புட் சைடில் வந்து கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இப்போ இந்த லூப் மாதிரி உங்களுக்கு வருது. ஸோ ஓகே, இது வந்து மைனஸ் ப்ளஸ், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இட் இஸ் ப்ளஸ் VS. ஓகே, மைனஸ் இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் வரும். ஸோ இட் இஸ் மைனஸ் II into RI. ஓகே, அப்புறம் இங்கே வந்து ப்ளஸ், இங்கே தான் ப்ளஸ், இங்கே மைனஸ், அது லூப் ஃபார்மேஷன். ஸோ இங்கே வந்து மைனஸ் VF is equal to 0. ஓகே, ஸோ VS is equal to இந்த இது அந்த சைடில் போகும்போது II into RI ப்ளஸ் VF அப்படின்னு வரும். ஸோ II into RI ப்ளஸ் VF அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து பீட்டா இன்டூ I0. ஸோ அவங்க பீட்டா இன்டூ I0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, and the output current I0 is given by I0 is equal to R0 divided by R0 plus RL into GMVI. Okay, so நம்மளுடைய R0 divided by R0 plus RL into GMVI இந்த ஹோல் ஃபேக்டரை வந்து GM, அதாவது இந்த ஹோல் ஃபேக்டர் அது GM into R0 divided by R0 plus RL இந்த ஃபேக்டரை வந்து G கேபிட்டல் M எடுக்கிறோம் into VI அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஓகே, ஸோ GM அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஓப்பன் சர்க்யூட் டிரான்ஸ்கண்டக்டன்ஸ், அதாவது ஸ்மால் GM பற்றி சொல்கிறேன். ஸோ இட்ஸ் ஓப்பன் சர்க்யூட் டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் விதவுட் ஃபீட்பேக். கேபிட்டல் அதாவது GM அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் without feedback but taking without taking the RL into account. Okay, so இது வந்து லோட் ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ண உள்ள ஓப்பன் சர்க்யூட் டிரான்ஸ்கண்டக்டன்ஸ். இந்த டிரான்ஸ்கண்டக்டன்ஸில் வந்து லோட் ரெசிஸ்டன்ஸை வந்து கன்சிடர் பண்ணாத ஒரு இது. சரி, ஸோ நம்மளுடைய VS அப்படிங்கிறது வந்து II into RI
plus beta into I naught. Beta into I naught ங்கிறது வந்து beta into I naught என்னது gm into bi. சரியா? So I into Ri plus beta into gm into bi ங்கிறது வந்து I into Ri. Okay. So I into Ri into 1 plus beta into gm. சரியா? So Vs divided by Ii இங்க கொண்டு வரும்போது Ri into 1 plus beta gm னு வரும். Okay. So input resistance with feedback Rif வந்து Vs by Ii. Okay. So which is equal to Ri into 1 plus beta gm. So 1 plus beta gm அந்த ஃபேக்டர் அளவுக்கு இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இந்த டயக்ராமில் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இது வந்து ROF. இந்த லோட் ரெசிஸ்டன்ஸை எடுத்தோம்னா ROF டேஷ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ROFங்கிறத வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த I அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? V by R. ஸோ V டிவைடட் பை ஆருங்கிறது என்னது ஆர் நாட். அதான் வந்து I is equal to V by R நாட். ஓகே. மைனஸ் GM இன்டூ VI. ஏன்னா வந்து நம்மளோட கரண்ட் வந்து ஆப்போசிட்ல உங்களுக்கு வரதுனால. ஓகே. ஸோ ஹியர் VI is equal to minus VF which is equal to minus இந்த VF வந்து பீட்டா I நாட். ஸோ மைனஸ் பீட்டா இன்டூ I நாட். ஏன்னா நம்மளுடைய I நாட்டும் I நாட் is equal to minus I. நம்மளுடைய கரண்ட் வந்து அது ஆப்போசிட்டா இருக்கிறதுனால இது வந்து மைனஸ் பீட்டா இன்டூ I நாட் அப்படின்னு போட்டாலும் சரி தான். இட் இஸ் பீட்டா இன்டூ பிளஸ் I. ஏன்னா வந்து மைனஸ் I நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் I. ஓகே. ஸோ பிளஸ் பீட்டா இன்டூ I அப்படின்னு சொல்லி வரும். ஸோ I அப்படிங்கிற வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க? V by R நாட் மைனஸ் VM இன்டூ VI. ஸோ VI அப்படிங்கிற வந்து என்னது பீட்டா இன்டூ I. சரி. ஸோ ஸோ V by R நாட் அப்படிங்கிறது என்னது I பிளஸ் GM பீட்டா I. அதில் ஐங்கிற காமன் எடுத்தால் 1 பிளஸ் GM இன்டூ பீட்டா அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் வந்து ROF அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறதுனா V by I. அப்போ RO வந்து அந்த சைட் போகும். ஸோ RO இன்டூ 1 பிளஸ் GM இன்டூ பீட்டா. ஸோ இதுதான் வந்து அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வித் ஃபீட்பேக். நெக்ஸ்ட் வந்து ROF டேஷ் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க? லோட் ரெசிஸ்டன்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்க. அப்போ RO parallel RL தானே ROF டேஷ். ஸோ ROF டேஷ் is equal to ROF parallel RL is equal to ROF into RL divided by ROF plus RL. So it is equal to ROF என்னது R0 into 1 plus GM beta. Okay. So into RL divided by RO into 1 plus beta into GM plus RL. Okay. So it is equal to RO RL into 1 plus beta GM divided by RO plus RL. Okay. ஏன்னா நீங்க மல்டிப்ளை பண்றீங்க RO. Okay. Plus beta into GM into R0 plus RL. Okay. ஸோ இப்போ வந்து இந்த ஃபேக்டர் பார்க்கும்போது இந்த ஃபேக்டரில் வந்து இஃப் யூ டிவைட் த நியூமரேட்டர் அண்ட் த டினாமினேட்டர் பை R0 ப்ளஸ் RL அப்படி பார்க்கும்போது ஸோ இட் இஸ் R0 RL டிவைட் பை R0 ப்ளஸ் RL இன்டு 1 ப்ளஸ் GM பீட்டா டிவைடட் பை இந்த ஃபேக்டர் வந்து டிவைட் பை R0 ப்ளஸ் RLனு இருக்கும்போது இது வந்து 1ன்னு மாறிடும் ப்ளஸ் பீட்டா இன்டு GM இன்டு R0 டிவைட் பை R0 ப்ளஸ் RL. சரி. ஸோ நம்மளுடைய ROF டேஷ் எப்படி மாறுது அப்படின்னா RO RL divided by RO plus RL. இந்த ஃபேக்டர் இருக்கலாம் RO RL divided by RO plus RL. இதுக்கு பதிலா RO dash போடுறோம் into 1 plus beta GM divided by okay. So 1 plus beta into இந்த ஃபேக்டர் இருக்குல்ல GM R0 divided by RO plus RL. இதுக்கு பதிலா GM G capital M அப்படின்னு சொல்லி போடுறோம். Okay. So RO dash அப்படிங்கிறது வந்து இதில் பார்க்கும்போது it is RO RL divided by RO plus RL and GM G capital M அப்படிங்கிறது வந்து அதாவது without taking RL into account அப்படின்னு பார்க்கும்போது it is RO into G small m. இது வந்து G small m divided by RO plus RL. Okay. So this is the output resistance. So output resistance the ROF dash அப்படிங்கிறது வந்து RO dash into 1 plus beta GM divided by 1 plus beta into G. So, at the start of the class, we came up with the basic feedback topologies. So,
Types of feedback topologies are voltage series or series shunt, current series or series, current shunt or shunt series, voltage shunt or shunt அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எது சாம்பிளிங்கு எது மிக்சிங் அது வந்து நம்ம பார்த்தோம்னா, ஸோ வோல்டேஜ் சீரீஸ் ஃபீட்பேக்கு அதோடைய சர்க்யூட் டயக்ராமு அதோடைய ஈக்குவேஷன், கரண்ட் சீரீஸ் ஃபீட்பேக்கு சீரீஸு, ஸோ அதோடைய டயக்ராமு ட்ரான்ஸ் கனெக்டன்ஸ் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணியிருந்தாங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். கரண்ட் ஷண்ட் அப்படிங்கிற வந்து இட்ஸ் ஆல்சோ கால்ட் ஷண்ட் சீரீஸ் ஃபீட்பேக். ஸோ அதில் கரண்ட் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். வோல்டேஜ் ஷண்ட் ஃபீட்பேக்கில் வந்து ஷண்ட் ஃபீட்பேக் அதை வந்து ட்ரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆம்பிளிஃபையருங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். Then we discussed about the effect of negative feedback on the input and output resistance. So input resistance வந்து series connection increase ஆகுது, shunt connection decrease ஆகுது. Output resistance வந்து series connection வந்து I mean sampling voltage sampling வந்து decrease ஆகுது, current sampling உங்களுக்கு increase ஆகுது. And then we discussed about voltage series feedback exclusive அதோட input resistance output resistance calculate பண்ணோம். So first வந்து input resistance calculate பண்ணோம் with the case of RIF. We formulated an equation Ri into 1 plus beta AB, and then output resistance calculate பண்ணுங்க. So ROF is equal to RO plus 1 plus beta AB. அதில் இருந்து ROF dash அப்படிங்கிறத calculate பண்ணுங்க by disconnecting RF. Okay, right. So ROF dash is equal to RO dash divided by 1 plus beta AB. Okay. And then current series feedback or series feedback. So RIF அப்படிங்கிறத வந்து calculate பண்ணுங்க. Okay. So Vs by II, which is equal to Ri into 1 plus beta Gm. Okay. And then output resistance calculate பண்றீங்க. RYF is equal to R1 into 1 plus Gm into beta. Okay. So அதில் இருந்து ROF dash வந்து calculate பண்ணுங்க, which is RO dash into 1 plus beta Gm divided by 1 plus beta into G capital M. Okay. So G capital M வந்து trans conductance without taking